ஆல்ரெடி பார்த்துருப்போம். இயற்கை மரணம்னா நமக்கு கொஞ்சம் ஆறுதல். அதாவது அவங்க உடம்பு முடியல, படுத்துட்டு இருந்தாங்க, போயிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம காப்பாற்ற முடியல அப்படிங்கிறது அது வேறு விதமான நமக்கு மரணத்தை நம்ம ஏற்றுக்கலாம். அதாவது ஒரு விபத்து, இதேமாரி துர்மரணங்கள் அப்படின்னா ஒரு சொந்தக்காரங்களே பாய்சன் கலந்து கொடுத்தது இதேமாரி இருந்ததுன்னா நம்மளால் தாங்கிக்க முடியுமா? மெயினாக சொந்தக்காரங்களே, அதாவது கூட பிறந்த தம்பியே செஞ்சானா நம்ம தாங்கிக்க முடியுமா? அந்த பையங்களோட நிலைமையை தான் நம்ம பேஸ் பண்ணணும். அந்த பையங்களோட லைஃபு, அந்த பையங்களால் சில பேர் சொல்லிட முடியும், சில பேர்கிட்ட அந்த விஷயத்தை சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்க முடியும். கால சந்தர்ப்பங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிற மாரி ஆகிடும். அந்த வச்சுட்டு அந்த பையன் தாங்க சூழ்நிலை தான் அந்த பையனுக்கு உடம்பே. அதை பேஸ் பண்ணணும். முதல்ல ஒரு மணி நேரம் நம்மளால் மனசால் சொல்ல முடியுமா? ஒரு பிரச்சனை இவங்க தான் செஞ்சாங்கங்கிற ஒரு ரீசன் தெரிஞ்சுட்டு நம்ம வெளியில் போய் சொல்ல முடியுமா? இந்த கடவுளுக்கே கண் தெரியாது போனது தான் மே 4ஆம் தேதி. ஏன்னா நம்ம திதிப்படி தவசம் பண்ணாலும் மறுநாள் பொண்டுகள் பண்ணாலும் அந்த டேட் வர மட்டும் நம்ம என்ன தான் நம்ம அந்த துர்மரணம், அதாவது இயற்கையாக மரணத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். இயற்கையாக மரணமாக இருந்தால் நம்ம காப்பாற்றிடலாம். அது துர்மரணம் இன்னும் இங்கே சொந்தக்காரங்களுக்கு நாங்கள் பாதி பேருக்கு அந்த பையங்களால் சொல்ல முடியல. அப்பேற்பட்ட கால சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்க்குறோன்னா ஆக்சிடென்ட்னா அந்த குடும்பம் எப்படி தாங்குது? அதேமாரி தான் மனசை இத்தனை காசு கொட்டி கொடுத்தாலும் ஆறுதல் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட நாள் தான் மே 4. மறக்குமா மே 4? ஏன்னா தவசம் முடிஞ்சாலும் அந்த திதி போயிடும். அவங்க திதிப்படி தவசம் ஆகிடும். அவங்க காரியங்கள் நம்ம கடமைகள் முடித்தா கூட அந்த பசங்களுக்கு அந்த ஆறுதல் மறக்குமா? அங்கே செஞ்ச இடம், பணம் கொடுத்த இடம், திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்தது, வீட்டுக்கு சொல்லாமல் மறைச்சது, அதெல்லாம் மறக்குமா? வீட்டுக்கு சொல்லாமல் மறைச்சது, சொந்தக்காரங்களுக்கு மறைச்சது, ஃப்ரெண்ட்ஸுகள் மூலிமா இவங்கள்ட்ட என்ன ஆச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸுகள் கேட்டது, இதெல்லாம் மறக்குமா மே 4? தாங்க முடியாத வேதனைப்பட்ட நாள் தான் மே 4. எத்தனை காசு கொட்டி கொடுத்தாலும் மறக்க முடியாத நாள் மே 4. அவங்க சுமங்கலியில் போனாலும் நமக்கு அது ஒரு மனசங்கடம் இருக்குல்ல. வாயை விட்டு சொல்ல முடியாமல், வாயை விட்டு சொன்னாதானே நோய் விட்டு போகும்பாங்க. வாயை விட்டு சொல்ல முடியலையே, சொல்ல முடியாமல் தவிச்சு இவ்வளோ சிக்கலான சந்தர்ப்பங்கள். 9 வருஷம் 9 ஆயிடுச்சு. வருஷம் 9 நாளும் மறக்குமா? அதான் ஆசை முகம் மறந்து போச்சு, யாரிடம் சொல்வேன் தோழிங்கிற மாரி ஆசை முகம் மறந்து போச்சு. அதாவது இன்னைக்கு காலம்புற ஒரு இப்போ முன்னாடி ஒரு கல்யாண ஃபோட்டோ பார்த்தேன். மீனாட்சி கல்யாண ஃபோட்டோவில் தங்கையின் திருக்கரம் பற்றி மைத்துனன் தாராவாத்தை கொடுத்த மாரி. தங்கையின் திருக்கரம் பற்றதுக்கு மைத்துனன் தாராவாத்தை கொடுக்கல, தங்கையோட அக்காவை கொலை பண்ணத்துக்கு தான் தம்பி வந்திருக்கான். எத்தனால வகையோ எத்தனால வஞ்சமோ தெரியல. சொந்த அக்காவை கொலை பண்ணவன் தம்பி அப்படின்னா இந்த மீனாட்சி கல்யாணத்தை பார்க்க நமக்கு மனசு விரும்பி தான் போகும். அந்த தெய்வம் இன்னும் கண் திறக்கலை. அவனை விட்டு வச்சிருக்கே தெய்வம். அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். 9 வருஷமா நின்று கொண்டிருக்கு. பொறுத்தால் பூமி அல்வா. எத்தனை காலம் தான் நீ பொறுக்க போற? எந்த தெய்வத்துக்குமே கண் தெரியலப்பா. இன்னும் எத்தனை காலம் தான் நான் படணும்னு வச்சிருக்கேன்னு தெரியல. எல்லாமே இப்போ நான் சொல்கிற ரீசன் ஃபுல்லாகவே எல்லாருக்கும் யாருக்குன்னு தெரியும்.